உங்க வேலை உங்களுக்கு முக்கியம்னா உடனே நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர். நீங்க யார பிடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நாம எல்லாரும் யூனிஃபார்மா கலட்ட வேண்டியதுதான். அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். அவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஜெய்ஹிந்த் சார். இந்த பிச்சைக்காரன் இவன் காத்தவராயனோட என்ன சார் சொல்றீங்க? இவன் அந்த கோயில்ல... கமிஷனர் தன் மொபைலை எடுத்து இன்ஸ்பெக்டரிடம் காண்பிக்க அதை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார். ராஜா லிங்கேஸ்வரன் சார், இங்கயா? என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க சொல்றபடி எல்லாமே பண்றேன். என்கிட்ட முதல்லயே நீங்க சொல்லிருக்கலாமே. காத்தவராயன் சொன்னதை நம்பி நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் உடனே அந்த பிச்சைக்காரனை விடுவித்ததுடன் தன் சொந்த செருப்பாலேயே தன்னை அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார். நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஒண்ணு, நான் யாருன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க சார். பிச்சைக்காரன் ராஜா அங்கிருந்து கிளம்பி மீண்டும் கோயிலின் முன்பு வந்து நின்றான். தலையில் அடிப்பட்ட காயத்தில் சிறிது மண்ணை தடவிக்கொண்டு தன் பாத்திரத்துடன் வழக்கம் போல போய் உட்கார்ந்து கொண்டான். எந்த சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக இருந்தவனை கண்டு பால்கனியில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த வெண்ணிலா அதிர்ச்சி அடைந்தாள். என்னால உனக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு, என்ன மன்னிச்சிடு. ராஜா எதுவுமே பேசாமல் அமைதியாக எழுந்து அவளுடன் நடந்தான். அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்ததும் சரளா அவர்களை தடுத்து நிறுத்தினாள். இந்த நாத்தம் புடிச்ச பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா உன்னை என் செருப்பாலேயே அடிப்பேன். இதுக்கெல்லாம் நீதான் வெண்ணிலா காரணம். காத்தவராயன் தம்பியை அரைஞ்சது யாரு? ஆனா அவர்தான் உன் உயிரை காப்பாத்தினாரு. இந்த சத்தத்தை கேட்டு வீட்டில் இருந்த அனைவரும் ஓடி வந்தனர். அங்கு நடந்த காட்சியை பார்த்த தாத்தா அதிர்ச்சி அடைந்தார். சரளா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். சரளா ஏதோ சொல்ல வருவதற்குள் தாத்தா சத்தமாக சொன்னார். சரளா, போது நிறுத்து. ஒருவேளை அவ இடத்துல உன் பொண்ணு இருந்திருந்தா அந்த ரவுடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா? வெண்ணிலா செஞ்சதுதான் சரி. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ வீட்டை விட்டு போகலாம். அவன் மாலுக்கு கூட்டிட்டு போய் நல்ல டிரெஸ் வாங்கி கொடுங்க. இதை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சரளா அமைதியாக உள்ளே சென்று விட்டார். தாத்தா வெண்ணிலாவிடம் பிச்சைக்காரனின் காயங்களுக்கு மருந்து போடுமாறு கூறினார். பிறகு தன் பேரன் ராகுலிடம் கூறினார். சரிங்க தாத்தா. சற்று நேரத்தில் ராகுல் அந்த பிச்சைக்காரரான ராஜா லிங்கேஸ்வரனை தனது பைக்கில் ஏற்றிக்கொண்டு மாலுக்கு சென்றான். ஆரம்பத்தில் அங்கிருந்த செக்யூரிட்டி பிச்சைக்காரனை பார்த்ததும் கதவை மூடிவிட்டான். ஆனால் ராகுல் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பது தெரிந்ததும் அவர்களை உள்ளே செல்ல அனுமதித்தான். அங்கு சென்றடைந்ததும் ராகுல் அவனுக்கு சில ஆடைகளை வாங்கி கொடுத்து, இங்க பாருங்க, இந்த ரூம்குள்ள போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. பேசிக்கொண்டே ராகுல் கதவை திறந்தான். திடீரென்று அவன் பேச்சு அப்படியே நின்றது. கதவை திறந்ததும் உள்ளே இருந்து ஒரு பெண் கத்திய சத்தம் கேட்டது. ராகுல் உடனே சாரி சொல்லிவிட்டு கதவை மூடினான். அந்த பெண் கதவை பூட்டாமல் உடை மாற்றிக் கொண்டிருந்தாள். அவன் திரும்பி பார்த்துவிட்டு அந்த பிச்சைக்காரன் ராஜா வேறு ட்ரையல் ரூமுக்குள் செல்வதை கவனித்தான். ராகுல் அங்கிருந்து வெளியே வந்தான். அப்போது ஒரு குத்துச்சண்டை வீரனை போல் இருக்கும் ஒருவன் அவனது வழியை மறித்து சொன்னான். ஏய், நீ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட எம்எம்எஸ் எடுக்கிறியா? உன் காதுகளை பிடிச்சுக்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி கோழி மாதிரி நின்னு சாரின்னு சொல்லு. என்னது? ஆனா அந்த கதவு உள்ளே இருந்து பூட்டவே இல்லையே. நான் சாரி சொல்ல மாட்டேன். இது ஏன் தப்பு இல்ல. அப்ப இத வாங்கிக்க என்று சொல்லிவிட்டு அந்த ஆள் ராகுலை அடிக்க கையை ஓங்கினான். ஆனால் யாரோ அவன் கையை பிடித்து தடுத்தார்கள். அவன் திரும்பி பார்த்துவிட்டு ஷாக் ஆகிவிட்டான். பிச்சைக்காரன் மாலுக்குள்ளையா? எப்படிடா உள்ள வந்த? முட்டாள், என் கையை நீ எப்படிடா பிடிக்கலாம்? என்னடா பண்ண அசிங்கமானவனே? சலீம் டானோட தம்பியையே அடிக்கிறியா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. இப்படி சொல்லிவிட்டு அவன் ராஜா லிங்கேஸ்வரன் மேல் பாய்ந்தான். ஆனால் ராஜா லிங்கேஸ்வரன் அவனது கையை அப்படியே ஒரு திருப்பினான். கடக்கென்று என்ற சத்தத்துடன் அவனது கையெலும்பு முறிந்தது. அவன் உடனே போனை எடுத்து நகரத்தின் பெரிய ரவுடியான சலீமுக்கு போன் செய்தான். சலீமின் பெயரை கேட்டதும் அவ்விடத்தில் ஒரே கலைபரமானது. எல்லோரும் பயந்து ஓட ஆரம்பித்தனர். ஆனால் ராஜா லிங்கேஸ்வரன் அங்கேயே அசையாமல் நின்றான். சலீமனா, ஒரு பிச்சைக்காரன் என் மேல கைய வச்சிட்டான், அவனை உடனே தூக்கணும். ராஜா லிங்கேஸ்வரன் அமைதியாக நின்றான். ராகுலின் கால்கள் நடுங்கின. அவன் பயத்தில் வேர்வையில் நனைந்தான். அங்கே பயங்கரமான டான் சலீம் வருகிறான். வந்தவுடனேயே அவன் துப்பாக்கியால் சுட அவனது ஆட்களும் உள்ளே நுழைந்ததும் லிங்கேஸ்வரனை தாக்க தொடங்குகிறார்கள். ஆனால் அடுத்து அங்கு நடந்த காட்சியை பார்த்து அனைவரும் உறைந்து போய் நின்றார்கள். 10 வினாடிகளில் 10 ரவுடிகளும் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தனர். சலீம் பாயால் தனது கண்களையே நம்ப முடியவில்லை. அவன் அதிர்ச்சியுடன் அந்த பிச்சைக்காரன் ராஜா லிங்கேஸ்வரனிடம் சென்று சொன்னான். எவ்வளவு திமிரு உனக்கு? என் ஆளுங்க மேலேயே கை வைக்கிறியா? இல்ல உன்னை அடிச்சு என் கையை அழுக்காக்கிக்க விரும்பல. அதுக்கு பதிலா இந்த பையனோட கழுத்தை 6 இன்ச்சு குறைக்க போறேன். இதை சொல்லி முடிப்பதற்குள் அருகில் நின்ற ராகுலை பிடித்து இழுத்து அவனது கழுத்தில் கூர்மையான கத்தியை வைத்தான். அடுத்து நடந்த அதிர்ச்சியிலிருந்து ராகுலால் மீளவே முடியவில்லை. இதுவரை வாய் பேசாத ஊமையாக இருந்த பிச்சைக்கார ராஜா கம்பீர குரலில் பேச ஆரம்பித்தான். சலேம், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீயா என்கிட்ட பேசணுமா? உன்ன மாதிரி பிச்சைக்கார மேல எச்சில் கூட துப்ப மாட்டேன். நீ என் பேச்சை கேட்கலனா உனக்கு தான் நஷ்டம். சலீம் சிறிது நேரம் யோசித்து விட்டு சொன்னான். சரி, ஓகே, சொல்லு. உன் காதுக்குள்ள ரகசியமா சொல்லுவேன். ஏய், என்ன கேமா நடக்குதுங்க? அந்த பையன் தப்பி விட்டான். இதுக்கப்புறம் ஏதாவது நடந்தா நான் பொறுப்பில்ல. சலீம் யோசனையில் ஆழ்ந்தான். சரி, ஓகே, என் காதுல வந்து சொல்லு. பிச்சைக்காரன் ராஜா லிங்கேஸ்வரன் அவன் அருகில் சென்று அவன் காதில் எதையோ முணுமுணுத்தான். அதை கேட்டதும் சலீமின் கையும் காலும் மரத்து போனது.
ராகுல் அவனது பிடியிலிருந்து நழுவினான். ஜாவித் தம்பி, உங்க கேர்ள் ஃபிரெண்ட இவன் முன்னாடி கோழி மாதிரி நடிச்சுக்கிட்டு சாரி கேட்க சொல்லு. இப்படி சொல்லிவிட்டு அவன் பயத்தில் அங்கேயே மயங்கி விழுந்தான். இதை குழப்பத்துடன் பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுவரை தனது ரவுடி அண்ணனின் பெயரை சொல்லி பெருமை பேசிக் கொண்டிருந்த அந்த ஜாவித் பயத்தில் வேர்வையில் நனைந்தான். ராஜா லிங்கேஸ்வரன் ராகுலின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். வழியில் ராகுல் கேட்டான், ஏய் சலீம் அவ்வளவு பெரிய டான், அவன் காதல் அப்படி என்ன சொன்ன? அவன் இவ்ளோ பயந்துட்டான். இந்த கேள்வியை கேட்ட பிறகும் ராஜா லிங்கேஸ்வரன் நேராக பார்த்துக் கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தான். இப்போ இந்த நாடகம் எல்லாம் ஆடி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ பேசுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாத. ஆனா ஏன் சொல்லக்கூடாது? நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், இதெல்லாம் எப்படி பண்ண? அந்த டான் கிட்ட என்ன சொன்ன? அவன் உடனே கதறி அழுதான். அதையெல்லாம் விட சலீம் காத்தவராயனோட ஆளுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சா காத்தவராயன் ஆளுங்க உன் குடும்பத்தை தேடி வருவாங்கன்னு பயந்து உன்னை வெளியவே போக விட மாட்டாங்க. இல்ல, எனக்கு என் ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியம். நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். அவர்கள் வீட்டிற்கு திரும்பிய போது அதே பிச்சைக்கார உடையில் அவனை பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். தாத்தா ராகுலை திட்டத் தொடங்கினார். அவன் மேல தப்பில்ல, அவங்க என்ன மாலுக்குள்ள விடல. மத்தபடி நான் நல்ல துணி போட்டுக்கிட்டா அப்புறம் யார் எனக்கு பிச்சை தருவா? அந்த பிச்சைக்கார மாப்பிள்ளை லிங்கேஸ்வரன் பேசுவதை பார்த்து ராகுலை தவிர மற்ற அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். உன்னால பேச முடியும்னா அப்புறம் கல்யாணத்தப்போ ஏன் ஊமையா நடிச்ச? காத்தவராயனுக்கு முன்னாடி உங்களை மாதிரி பெரியவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நான் சாதாரண பிச்சைக்காரன். எனக்கு வந்த நிலைமை என் மூளைய வேலை செய்ய விடாம பண்ணிடுச்சு. அனைவரும் இது சரிதான் என்று யோசித்தார்கள். காத்தவராயனை போன்ற டானுக்கு முன்னால் ஒரு பிச்சைக்காரன் என்னதான் பேச முடியும்? அப்போது தாத்தா சொன்னார், சரி, வெண்ணிலாவை ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. உன்னை மறுபடியும் கோயில்ல பிச்சை எடுக்க விட முடியாது. நீ இங்கேயே இருக்கணும். நம்ம வேலைக்காரங்களுடைய பழைய துணிகள் இருக்கும், அதை மாத்திக்க. இதை கேட்ட வெண்ணிலாவின் அம்மாவும் அத்தையும் முகம் சுளித்தார்கள். ஆனா அப்பா, இந்த பிச்சைக்காரன் நம்ம வீட்லயா? வெண்ணிலா டைவர்ஸ்க்கு சம்மதிக்கிற வரைக்கும் நாம இதை செஞ்சே ஆகணும். அவன் வேலைக்காரங்க ரூம்ல இருப்பான், வெளியே யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. தாத்தா கூறியதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அந்த பிச்சைக்கார கணவன் லிங்கேஸ்வரன் வெண்ணிலாவின் வீட்டு வேலைக்காரர்கள் அறைக்கு சென்று தங்கினான். அடுத்த நாள் காலையிலேயே வெண்ணிலா போனில் யாரிடமோ பதற்றமாக பேசிக்கொண்டே வெளியே வந்தாள். இல்ல அனீஷ், உன்னால இதை செய்யவே முடியாது. என் பிராண்ட் உங்க மால்லயே அதிகமா சேல் ஆகுது. அப்புறம் எப்படி என் பிராண்ட அங்கிருந்து தூக்க முடியும்? அனீஷ் என்ற தொழிலதிபர் வெண்ணிலாவை கோபப்படுத்தும் வகையில் எதையோ கூறினார். உடனே அவள் கூறினாள், சரி, நான் நேரா வந்து உன்கிட்ட பேசுறேன். இப்படி சொல்லிவிட்டு வெண்ணிலா கோபமாக A to Z மாலுக்கு கிளம்பினாள். A to Z மால் அந்த சிட்டியிலேயே மிகப்பெரிய மால் ஆகும். மேலும் வெண்ணிலாவின் ஆடை வடிவமைப்புகளின் விற்பனையில் பெரும்பகுதி அங்கிருந்துதான் வந்தது. மாலின் உரிமையாளர் அனீஷ் திடீரென வெண்ணிலாவின் பிராண்டிற்கு தடை விதித்து அங்கிருந்த அனைத்து துணிகளையும் வெளியேற்றியிருந்தான். வெண்ணிலா ஆத்திரத்துடன் அங்கே சென்றபோது அனீஷ் தன் அறையில் நிதானமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். உள்ளே நுழைந்ததும் வெண்ணிலா அவனிடம் கத்தத் தொடங்கினாள். ஆனால் அனீஷ் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஒரு குறும்பு புன்னகையுடன் அவன் கூறினான், ஒரு தெரு பிச்சைக்காரனோட மனைவி ஃப்ரெண்டு எங்க மால்ல இருக்கிறது எங்களுக்கு பெரிய அசிங்கம். அந்த ஃப்ரெண்டால எங்க மாலோட ஸ்டாண்டர்டே குறையுது. இதை கேட்டதும் வெண்ணிலா கோபமடைந்த அளவுக்கு அதிர்ச்சியும் அடைந்தாள். தர்மராஜின் பேத்தி ஒரு பிச்சைக்காரனை திருமணம் செய்து கொண்ட விஷயம் நகர் முழுவதும் பரவியிருந்தது. அவள் கோபமாக, என் பிராண்டுக்கும் என்னோட பர்சனல் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? என் பிராண்ட் அவ்வளோ ஃபேமஸ். ஸ்டாக் வந்த உடனே வித்துடும். இப்படி தேவையில்லாத காரணத்துக்காக உங்களால அதை இங்கிருந்து தூக்க முடியாது. கடைசியா உனக்கு என்னதான் வேணும்? அனீஷ் வெண்ணிலாவை மேலிருந்து கீழ்வரை அருவருப்பான பார்வையால் பார்த்தவாறே கூறினான். ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அது நேரம் தான் போகுது. இதை கேட்ட வெண்ணிலா உச்சி முதல் பாதம் வரை நடுங்கி போனாள். ஆத்திரமடைந்த அவள் முன்னோக்கி பாய்ந்து அனீஷின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். அனீஷிற்கு கடும் கோபம் வந்தது. அதை மறைத்து சிரித்துக் கொண்டே, ஹே ஸ்வீட் ஹார்ட், உன்னோட ஃப்ரெண்டுக்கு நான் இடம் தரது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா உனக்கு பணமும் தருவேன். இப்படி சொல்லிவிட்டு அனீஷ் தன் பாக்கெட்டிலிருந்து ₹1 நாணயத்தை வெளியே எடுத்து வெண்ணிலாவை நோக்கி வீசினான். ஒரு பிச்சைக்கார பொண்டாட்டிக்கு இந்த ₹1 போதும். கோபமும் அவமானமும் தாங்காமல் வெண்ணிலா அங்கிருந்து வெளியேறினாள். அவள் வீடு திரும்பிய போது தன் அம்மா அந்த பிச்சைக்கார மாப்பிள்ளையை கொண்டு தரையை சுத்தம் செய்து கொண்டிருப்பதை கண்டாள். அவளது கோபம் மேலும் அதிகரித்தது. வெண்ணிலாவின் அம்மா அவளது கோபமான முகத்தை பார்த்து கேட்டார், என்னாச்சு வெண்ணிலா தங்கம்? அந்த அனீஷ் என்ன சொன்னா? வெண்ணிலா தன் தாயிடம் நடந்த அனைத்தையும் சொன்னாள். அதை கேட்டு அவளது அம்மா கோபப்பட்டு அந்த பிச்சைக்கார மாப்பிள்ளையை உதைத்துக் கொண்டே சொன்னார், இதுக்கெல்லாம் காரணம் இந்த சோம்பேறி பிச்சைக்காரன். இங்க இருந்து வெளியே போடா, எங்களை பிடிச்ச சனியனே. வெண்ணிலாவின் பிச்சைக்கார கணவன் அங்கிருந்து எழுந்து அமைதியாக நடந்து சென்றான். தன் அறைக்கு சென்று மாளிகையின் பழைய வேலைக்காரரிடம் போனை வாங்கி எதையோ பேசினான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு வெண்ணிலாவின் போன் ஒலித்தது. அது அனீஷின் அழைப்பு என்பதை பார்த்து அவள் எடுத்தாள். அனீஷோட போனா? அவனுக்கு இப்பவே நல்ல பாடம் கத்து கொடுக்குறேன்.
ஹலோ. ஆனால் மறுமுனையில் அனீஷ் சொன்னதை கேட்டு வெண்ணிலாவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அனீஷ் அழுது கொண்டே கூறினான், வெண்ணிலா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் மொத்தமா அழிஞ்சிட்டேன், நடு தெருவுக்கு வந்துட்டேன். எனக்கு ஏன் இப்படி பண்ணுன? வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அனீஷ் என்ன சொல்கிறான்? அவள் எதையும் கேட்பதற்குள் அனீஷ் அடிவாங்கும் சத்தம் போனில் கேட்டது. பிறகு இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அவள் உடனே ஓடி வந்து டிவியை ஆன் செய்து செய்தியை பார்த்தாள். அங்கே பிரேக்கிங் நியூஸ் பார்த்து வெண்ணிலா அதிர்ந்து போனாள். பிரேக்கிங் நியூஸ். இன்று திடீரென்று கோயம்புத்தூரின் மிகப்பெரிய மாலான A to Z இன் பங்குகள் 0க்கு குறைந்து விட்டன. அடுத்த 2 வினாடிக்குள் பிக் புல் மால்ஸ் லிமிடெட் அதை வெறும் ₹1 வாங்கியுள்ளது. கோடீஸ்வர தொழிலதிபர் அனீஷ் 2 நொடியில் பிச்சைக்காரனாக மாறிவிட்டார். பிக் புல் என்பது உலகின் மிகப்பெரிய ஃபேஷன் டிசைனிங் மற்றும் மால் நிறுவனங்களில் ஒன்றாகும். இங்கிலாந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, பாரிஸ் போன்ற பெரிய நாடுகளில் இது ஒரு பிரபலமான பிராண்ட் ஆகும். இந்த செய்தியை கேட்ட வெண்ணிலா இந்த முழு சம்பவமும் பிக் புல் நிறுவனத்தால் வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டது என்பதை புரிந்து கொண்டாள். ஆனால் பிக் புல் ஏன் இதை செய்ய வேண்டும்? எல்லாவற்றிற்கும் மேலாக அனீஷ் ஏன் வெண்ணிலாவிடம் போனில் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் ஆழ்ந்த யோசனையில் இருந்தபோது மீண்டும் அவளது போன் அடித்தது. அது ஒரு அன்னோன் நம்பர். ஹலோ. மறுமுனையில் பேசியவர் சொன்னதை கேட்டு வெண்ணிலா கிட்டத்தட்ட மயங்கி விழும் நிலைக்கு சென்றாள். வெண்ணிலா மேடம், பிக் புல் நிறுவனம் உங்க கிளாத்திங் பிராண்ட்ல ₹100 கோடி இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பிராண்ட் கிளாத் இனி உலகம் முழுக்க இருக்கிற பிக் புல் அவுட்லெட்லயே சேலுக்கு இருக்கும். நீங்க பிக் புல் ஆபீஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா போதும். இதை கேட்ட வெண்ணிலா மகிழ்ச்சியில் உறைந்து போனாள். ஆனால் இப்போது அவளுக்கு மேலும் குழப்பம் ஏற்பட்டது. நிச்சயமா யாரோ பின்னால இருந்து இதை பண்றாங்க. ஆனா யாரு? எதுக்காக? அனீஷ் ரூம்ல நடந்ததை நான் அம்மா கிட்ட மட்டும் தானே சொன்னேன். அப்ப இது வேற யாருக்கு தெரியும்? எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்போது எதையோ யோசித்த வெண்ணிலா அதிர்ச்சி அடைந்தாள். அந்த பிச்சைக்காரன் நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது அவன் மட்டும் தானே அங்க இருந்தா. நான் என்ன லூசுத்தனமா யோசிக்கிறேன். அவன் ஒரு பிச்சைக்காரன், அவனால் இதெல்லாம் செய்யவே முடியாது. வீட்டில் இருந்த அனைவரும் இந்த செய்தியை கேட்டதும் பேரானந்தத்தில் திளைத்தனர். கடந்த சில நாட்களாக அந்த குடும்பத்திற்கு வந்த முதல் நற்செய்தி இதுவே ஆகும். அதுவும் எவருமே கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒரு பெரும் மகிழ்ச்சி. வெண்ணிலாவோட இந்த அச்சீவ்மெண்ட்டை கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு ஈவினிங் நாம ஒரு பார்ட்டி வைக்க போறோம். அனைவரும் பார்ட்டிக்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டனர். தாத்தா தன் அறைக்கு சென்ற போது அவருடைய போன் ஒலித்தது. ஸ்கிரீனில் தெரிந்த பெயரை கண்டதும் அவரது முகம் வெளுத்து போனது. காத்தவராயன் மீண்டும் அழைத்திருந்தான். நடுங்கும் கைகளுடன் அவர் போனை எடுக்க மறுமுனையிலிருந்து காத்தவராயன் பேசினான். தர்மராஜ், ஒரு பிச்சைக்காரன மருமகனா அடைஞ்சது எப்படி இருக்கு? இப்போ உனக்கு என்ன வேணும்? முதல்ல நீதானே வெண்ணிலாவை இந்த பிச்சைக்காரனுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச. அதுக்கப்புறமும் ரவுடி தம்பி என் பேத்திய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். நாங்களே அடிச்சு காயத்தை ஏற்படுத்துவோம். நாங்களே அதுக்கு மருந்து போடுவோம். உன் பேத்தி கிட்ட சொல்லி என் தம்பி மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்க சொல்லு. 1/2 மணி நேரத்துல ராஜ்கமல் ஹோட்டலுக்கு வந்து என்ன பாரு. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இதை கேட்டதும் ராஜ் குடும்பத்தில் பெரும் அதிர்ச்சியும் கலக்கமும் ஏற்பட்டது. காத்தவராயன் எனும் அந்த ரவுடி அடுத்து என்ன செய்ய போகிறான் என்று எவருக்குமே புரியவில்லை. தாத்தா ராஜ்கமல் ஹோட்டலுக்கு புறப்பட தயாரானார். தாத்தா, நானும் உங்க கூட வரேன். வேண்டாம், அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? நானும் உன் அப்பாவும் மட்டும் போறோம். 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா நீ போலீஸ்க்கு போன் பண்ண. சரி தாத்தா. தாத்தாவும் வெண்ணிலாவின் தந்தையும் புறப்பட்டு வெளியே வந்தனர். ஆனால் ஓட்டுநர் விடுப்பில் இருந்தது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது. அதே நேரத்தில் ராஜா லிங்கேஸ்வரனும் அங்கு வந்து சேர்ந்தான். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியும் சார், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். பிச்சைக்காரனை போன்ற தாடியுடனும் தனக்கு சரியாக பொருந்தாத வேலைக்கார உடையுடனும் அவன் தாத்தாவுக்கு ஓட்டுநராக மாறினான். காரை ராஜ்கமல் ஹோட்டலை நோக்கி செலுத்தினான். தாத்தாவும் வெண்ணிலாவின் தந்தையும் பதற்றத்துடன் வேகமாக உள்ளே செல்ல ராஜா கார் பார்க்கிங்கிலேயே காத்திருந்தான். ராஜ்கமல் ஹோட்டல் அந்த சிட்டியின் மிகப்பெரிய சொகுசு ஹோட்டல்களில் ஒன்றாகும். அங்கு வருபவர்களின் ஓட்டுநர்கள் கூட விலை உயர்ந்த ஆடைகளையே அணிந்திருந்தனர். அனைவரும் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தனர். மறுபுறம் வெண்ணிலாவின் தாத்தா தர்மராஜும் அவளது தந்தையும் உள்ளே சென்றபோது காத்தவராயன், கோவத்துல உன் பேத்தி அந்த பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதுல என் தம்பி ரொம்ப கோவமா இருக்கான். உன் பேத்தி மறுபடியும் அவனுக்கு ஒய்ஃபா வாழ்ந்தா வேணா அவன் அமைதியா இருப்பான். என்னது? ஆனா வெண்ணிலா அந்த பிச்சைக்காரனை டைவர்ஸ் பண்ண தயாரா இல்லையே. அப்புறம் என் தம்பி உங்க குடும்பத்தை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. அப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லு. உன் ரவுடி தம்பியால என் பேத்திக்கும் என் குடும்பத்தோட உயிருக்குமே ஆபத்தா இருக்கு. ஒருவேளை அந்த பிச்சைக்காரன் இந்த உலகத்திலேயே இல்லன்னா, ஆமா, நான் இப்பவே அவனை வர சொல்றேன். உடனே காத்தவராயனின் ஆட்களில் ஒருவன் லிங்கேஸ்வரனை அழைத்து வரச் சென்றான். ஹோட்டலின் நுழைவாயிலுக்கு வந்தபோது அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டு அவர்களை தடுத்து நிறுத்தினான். ஏய் இல்லடா, இந்த பிச்சைக்காரன் எங்க உள்ள கூட்டிட்டு போறீங்க?
இது என்ன ரோட்டோர கடை நினைச்சியா? வழிய விடுறா. இதுக்கு மேல ஏதாவது பேசுன ஒரே நொடியில உன் உயிர் ஓங்கிட்ட இருக்காது. அந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்த 4 ஆஜானுபாகுவான பாதுகாப்பு காவலர்கள் விரைந்து வந்து அந்த ரவுடியை பிடித்துக் கொண்டனர். காத்தவராயன் டான் என்ன உள்ள வர சொல்லிருக்காரு. காத்தவராயனின் பெயரை கேட்டதும் அவர்கள் கைகளை கீழே இறக்கினர். பயத்தில் நடுங்கிக் கொண்டே விலகி வழிவிட்டார்கள். ரவுடி ராஜா லிங்கேஸ்வரனை உள்ளே அழைத்துச் சென்றான். அங்கே ஒரு பிச்சைக்காரனை கண்டதும் ஹோட்டலே அதிர்ந்தது. காத்தவராயனின் ஆள் ராஜா லிங்கேஸ்வரனுடன் அறைக்கு சென்றான். தர்மராஜன், வெண்ணிலாவின் அப்பாவும் ஏற்கனவே அங்கே காத்திருந்தனர். பிச்சைக்காரன் லிங்கேஸ்வரன் உள்ளே நுழைந்தவுடன் தர்மராஜ், வெண்ணிலாவின் அப்பாவும் விரைவாக எழுந்து நின்று பதற்றத்துடன் கூறினர், இப்ப இந்த பிச்சைக்காரன் உங்க கையில, இவனை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் வெளியே கதவை மூடிவிட்டு ஓடிவிட்டார்கள். உள்ளே காத்தவராயனும் ராஜா லிங்கேஸ்வரனும் மட்டுமே இருந்தனர். காத்தவராயன் தன் துப்பாக்கியை எடுத்து லிங்கேஸ்வரனின் தலையில் வைத்தான். பிச்சைக்காரனா இருந்துகிட்டு பணக்காரங்களோட பணத்தை அனுபவிக்க ஆசையாடா? உன்னை இந்த பிச்சைக்கார வாழ்க்கையில இருந்து விடுவிக்கிறேன். அப்புறம் எல்லா சந்தோஷமும் உனக்கு மேல போய் தான் கிடைக்கும். ராஜா லிங்கேஸ்வரன் பேசத் தொடங்கினான். அதை கேட்ட காத்தவராயன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். சார், எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை தான் இருக்கு. அதை மட்டும் நிறைவேற்றி வைங்க. ஒரே ஒரு போன் மட்டும் பேசிக்கிறேன் சார். ஓ, உனக்கு போன் பண்ற அளவுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? நல்லா இருக்கே தம்பி, வா உன் கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். காத்தவராயன் தன் போனை ராஜா லிங்கேஸ்வரனிடம் கொடுத்தான். ராஜா லிங்கேஸ்வரன் போனை வாங்கி ஒரு எண்ணை டயல் செய்து ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்துவிட்டு போனை துண்டித்தான். ஏய், இது ஒன்ன மாதிரி பிச்சைக்கார போன் கிடையாதுடா. மிஸ்டு கால் கொடுத்துட்டு நிக்கிறதுக்கு. இது காத்தவராயனோட போன். உனக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம். காத்தவராயன் டான் தன் பேச்சை முடிப்பதற்குள் வானத்தில் ஹெலிகாப்டர்களின் சத்தம் கேட்கத் தொடங்கியது. ஹோட்டலின் முன்பகுதி முழுவதும் புழுதி மண்டலமாக மாறியது. காத்தவராயன் அதிர்ச்சி அடைந்தான். ஹெலிகாப்டரா? ஏ பிச்சைக்கார பயலே, யாருக்கு மிஸ்டு கால் கொடுத்த? நீ உண்மையிலேயே யாருடா? ராஜா லிங்கேஸ்வரன் தன் இடத்தில் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அந்த ஹெலிகாப்டர்கள் உண்மையில் பிச்சைக்காரன் ராஜா லிங்கேஸ்வரனுக்காகத்தான் வந்தனவா? ராஜா லிங்கேஸ்வரன் கொடுத்த மிஸ்டு காலுக்கும் அந்த ஹெலிகாப்டர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? ராஜா லிங்கேஸ்வரன் பார்ப்பதற்கு அப்படி இல்லையா? நான் இந்த பிச்சைக்காரனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் கையை விடுங்க. சிவப்பு நிற திருமண உடையில் இருந்த வெண்ணிலாவின் குரல் அந்த அலங்கோலமான பந்தலில் எதிரொலித்தது. ஆனால் அவளுடைய தைரியம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த கணமே காத்தவராயன் என்ற ஆபத்தான ரவுடி அவளுடைய தம்பி ராகுலின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்தான். இல்ல இல்ல, என் தம்பியை விட்டுருங்க. உங்க பகை என் கூட தானே, அப்போ என் உயிரை எடுத்துக்கோங்க. காத்தவராயனின் உதடுகளில் ஒரு ஆபத்தான புன்னகை படர்ந்தது. அவனது கண்கள் வெறுப்பாலும் பழிவாங்கலாலும் நிறைந்திருந்தன. நீ மட்டும் என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சிட்டியோட ராணியா இருந்திருப்ப. ஆனா நீ ஒரு பிச்சைக்காரனோட பொண்டாட்டி ஆகணுங்கிறது தான் உன் தலைவிதி. இதை கேட்டதும் தன் மகளின் பரிதாபமான நிலையை பார்த்துக் கொண்டிருந்த வெண்ணிலாவின் தந்தை தங்கபாண்டி திடீரென உறைந்து போனார். அவர் பயத்தால் நடுங்கி மண்டியிட்டு அவனது காலை பிடித்து கெஞ்சினார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவன் செஞ்சது பெரிய தப்புதான். இவ்வளவு பேர் முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மகளோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க ப்ளீஸ். சில மாதங்களுக்கு முன்பு காத்தவராயனின் தம்பி வெண்ணிலாவிடம் காதலை சொன்னபோது அவள் அதை மறுத்துவிட்டாள். இதனால் அவன் தம்பி அவளிடம் தவறாக நடக்க முயன்றான். வெண்ணிலா அவனை ஜெயிலுக்கு அனுப்பினாள். இதற்கு பழி வாங்குவதற்காக காத்தவராயன் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான். மாணிக்கம் தன் திருமண ஊர்வலத்தை வெண்ணிலாவின் வீட்டை நோக்கி அழைத்துச் சென்று கொண்டிருந்தான். திடீரென காத்தவராயன் அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தினான். இந்த கல்யாணம் நடக்காது. இதை கேட்டதும் அங்கே பலத்த அமைதி நிலவியது. ஏய், என்ன சொல்ற நீ? இன்னைக்கு என் மகனோட கல்யாணம். கல்யாணம் நடந்தா மாப்பிள்ள உயிரோட வீட்டுக்கு போக மாட்டான். தம்பி, நாங்க இப்போவே கிளம்பிடுறோம். ஆனால் காத்தவராயனின் பழிவாங்கும் வெறி இன்னும் அடங்கவில்லை. கோவில் படிக்கட்டில் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருப்பதை அவன் கவனித்தான். அவனது ஆடைகள் அழுக்காக இருந்தன. தலையிலும் தாடியிலும் முடிகள் நீளமாக வளர்ந்திருந்தன. கஜபதி, அந்த பிச்சைக்காரனை இங்க கூட்டிட்டு வா. அவனை இந்த குதிரை மேல உட்காரவை. இன்னைக்கு அவன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிப்பான். ஊர்வலத்தில் சில துப்பாக்கி ஏந்திய ரவுடிகள் நடனமாடிக் கொண்டிருந்தனர். அதே சமயம் குதிரை மீது அமர்ந்திருந்த அந்த பிச்சைக்காரனோ குழப்பத்தில் இருந்தான். என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. மேலதாளங்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு சத்தத்துடன் பிச்சைக்காரனின் திருமண ஊர்வலம் வெண்ணிலாவின் வீட்டை அடைந்தது. பின்னர் வெண்ணிலா இந்த திருமணத்தை மறுத்தபோது காத்தவராயன் அவளது தம்பியின் தலையில் துப்பாக்கியை வைத்துச் சொன்னான். உன் தம்பி உனக்கு உயிரோட வேணும்னா நீ இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். நான் சம்மதிக்கிறேன். அவள் சம்மதம் சொன்னதை கேட்டதும் காத்தவராயனின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. சொல்லப்போனா உன் புருஷன் உன்கிட்ட எதையும் பேசக்கூட மாட்டான். அவன் ஒரு ஊமை. அதை கேட்டதும் வெண்ணிலா அந்த பிச்சைக்காரனை உற்று பார்த்தாள். அங்கிருந்த மக்கள் அவனது அழுக்க ஆடைகளையும் அவலமான கோலத்தையும் கவனித்தனர். ஆனால் வெண்ணிலாவின் பார்வை அவனது நிசப்தமான கண்களை கவனித்தது. அந்த ஏழை ரவுடிகளிடம் மாட்டிக்கொண்டான். டேய் கஜபதி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. பொண்ணு அவனை பார்க்க தவிச்சுக்கிட்டு இருக்கா. வாடா ராஜா, இன்னைக்கு உனக்கு கல்யாணம். நீ கொடுத்து வச்சவன். கஜபதி பிச்சைக்காரனின் கையை பிடித்து மேடையை நோக்கி இழுக்க முயன்றான். ஆனால் பிச்சைக்காரன் அவனது கையை உதறினான்.
ஏய் கழுத, நான் உன் தலையெழுத்தையே மாத்த பாக்குறேன். நீ என்னடானா சாக்கடையிலேயே இருக்க ஆசைப்படுறியா? வா முன்னாடி நட. பிச்சைக்காரன் காத்தவராயனின் பேச்சை கேட்காத போது அவன் நேரத்தை வீணடிக்காமல் அவனது கன்னத்தில் 3-4 முறை பலார் என்று அறைந்தான். பிச்சைக்காரனின் வாயிலிருந்து ரத்தம் வடிய தொடங்கியது. அவன் ஊமையாக இருந்ததால் அவனால் அலறக்கூட முடியவில்லை. பந்தலில் இருந்தவர்கள் பிச்சைக்காரனை பார்த்து பரிதாபப்படத் தொடங்கினர். வெண்ணிலாவின் கண்கள் விரிந்தன. இவனுக்கும் இந்த பொண்ணு மேல பரிதாபம் வந்துருச்சு போல இருக்கு. அதான் இந்த பொண்ணுக்காக அடி வாங்கவும் ரெடியா இருக்கான். அப்ப இப்ப என்ன பண்றது பாஸ்? நமக்கு இன்னொரு பிச்சைக்கார அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டானே. டேய் பிச்சைக்காரா கேளு, இந்த பையன் அவனோட அக்கா சம்மதிச்சதால தப்பிச்சான். ஆனா நீ இப்படியே பிடிவாதம் பிடிச்சா இவன் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டான். காத்தவராயனின் வார்த்தைகள் உடனடியாக பிச்சைக்காரனை பாதித்தன. இப்போது அவனது கண்களில் ஒரு பதற்றம் தெரிந்தது. அவன் ராகுலையும் பின்னர் வெண்ணிலாவையும் பார்த்தான். வெண்ணிலாவும் இப்போது அவனது உதவியற்ற நிலையை முழுமையாக புரிந்து கொண்டாள். என்னாச்சு? நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த பையனை பலி கொடுக்க போறியா? காத்தவராயன் ராகுலின் தொண்டையில் கத்தியை அழுத்தினான். பிச்சைக்காரன் தானாகவே மேடையை நோக்கி நகர அதுவே போதுமானதாக இருந்தது. ஏ ஐயரே, ஸ்டார்ட் பண்ணு. அவரும் தயக்கத்துடன் மந்திரங்களை ஓதினார். திருமணம் முடிந்தது. வெண்ணிலா தன் திருமணத்தை பற்றி எத்தனையோ கனவுகளை கண்டிருந்தாள். ஆனால் இன்று ஒரு பிச்சைக்காரனை திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு அவள் உதவியற்றவளாகிவிட்டாள். திருமணத்திற்கு வந்திருந்த அனைத்து மரியாதைக்குரிய மனிதர்கள் மத்தியிலும் வெண்ணிலா மற்றும் அவளது குடும்பத்தின் மானம் சின்னாபின்னமானது. வாழ்த்துக்கள் தர்மராஜ். இன்னைக்கு உங்க பேத்தி உங்களோட கௌரவத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டா. காத்தவராயன் ராகுலை விட்டுவிட்டு கிளம்ப திரும்பினான். ஆனால் ஏதோ ஞாபகம் வந்தவனாக வெண்ணிலாவிடம் சென்றான். என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு பாத்தியா? இன்னைக்கு நீ இந்த பிச்சைக்காரனோட பொண்டாட்டி ஆயிட்ட. ஹாப்பி மேரிட் லைஃப். முதல் இரவை நல்லா என்ஜாய் பண்ணு. இதற்கு பிறகு காத்தவராயன் அங்கிருந்து கிளம்பினான். அவன் தன் கூட்டாளிகளுடன் வெளியேறியதும் வெண்ணிலா மயங்கி தன் இருக்கையிலேயே சரிந்தாள். என் பொண்ணுக்கு என்னாச்சு? யாராச்சும் கொஞ்சம் பாருங்களேன். பயப்பட எதுவும் இல்லை. அதிக மன அழுத்த காரணமா அவங்க மயங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு நினைவு வந்துடும். இதை கேட்டதும் ராகுல் தன் அக்காவை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான். அங்கிருந்த உறவினர்களும் தங்களது சிரிப்பை அடக்கிக் கொண்டு மெல்ல நகரத் தொடங்கினர். இந்த வாய்ப்பை ஊமை பிச்சைக்காரன் பயன்படுத்திக் கொண்டான். அவனும் சத்தமில்லாமல் கோவிலை நோக்கி நடந்து சென்றான். நினைவு திரும்பியதும் வெண்ணிலா அழத் தொடங்கினாள். அழாதம்மா, நாம சீக்கிரமே அந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து வாங்கிடலாம். ஆனால் வெண்ணிலா ஒரு உறுதியான முடிவை எடுத்திருப்பது போல் தோன்றியது. என்ன நடந்தாலும் சரி தாத்தா, அவன் யாரா இருந்தாலும் சரி, அவ என் கூட அக்னி சாட்சியா 7 அடிகள் நடந்து கல்யாணம் பண்ணிருக்கான். என் நெத்தியில குங்குமம் வச்சிருக்கான். இன்னில இருந்து அவன் தான் என் புருஷன். இந்த கல்யாணத்தை நான் முழு மரியாதையோட ஏத்துப்பேன். இதை கேட்ட வெண்ணிலாவின் அண்ணி சரளா சொன்னாள். ஓஹோ, பெரிய சத்தியமா சாவித்ரியாக போறியோ? நல்லா கேளு, அந்த நாத்தம் புடிச்ச பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. உனக்கு அவன் மேல அவ்வளவு காதல் இருந்தா நீ அவன் கூட சேர்ந்து ஒரு திருவோடு எடுத்துக்கிட்டு கோவில் படியில போய் உட்காரு. மறுபுறம் இந்த குடும்ப நாடகங்களிலிருந்தெல்லாம் விலகி அந்த பிச்சைக்காரன் மீண்டும் கோவிலுக்கு சென்று தன் திருவோட்டுடன் அமர்ந்து கொண்டான். அவளுக்கு இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது என்று யாரும் அமைதியாக கூட சொல்ல முடியாது. அடுத்த நாள் வெண்ணிலாவும் அவளது குடும்பத்தினரும் கோவிலுக்கு சென்றனர். அவள் பூஜை செய்ய வந்திருந்தாள். அவர்களை கண்டதும் பிச்சைக்காரன் ஒரு மரத்தின் பின்னால் சென்று மறைந்து கொண்டான். வெண்ணிலாவின் கண்கள் அவனையே தேடிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த பிச்சைக்காரன் அவள் கண்ணில் பட விரும்பவில்லை. வெண்ணிலாவும் அவளது குடும்பத்தினரும் கோவிலின் படிக்கட்டுகளில் ஏறிய போது 3-4 பெரிய கார்கள் அங்கே வந்தன. அவை வந்து நின்றதும் 20 ரவுடிகள் கீழே இறங்கினர். அவர்களுடன் காத்தவராயனின் தம்பி தேவாராமும் வந்தான். கோவிலை சுத்தி வளைங்க, யாரும் தப்பிச்சு போக கூடாது. யாருக்கும் எதுவும் புரிவதற்குள் ரவுடிகள் அனைவரும் கோவிலை சூழ்ந்தனர். தேவராமும் 2 ரவுடிகளும் படிக்கட்டுகளில் ஏறி கோவிலுக்குள் சென்றனர். வெண்ணிலா கண்களை மூடிக்கொண்டு கோவிலை பலம் வந்து கொண்டிருந்தாள். திடீரென்று தனக்கு முன்னால் யாரோ நிற்பதை அவள் உணர்ந்தாள். அவள் கண்களை திறந்தாள். அவளுக்கு முன்னால் நின்ற மனிதனை கண்டு அவள் உடல் நடுங்கியது. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க அண்ணன் காத்தவராயன் ஏற்கனவே என் வாழ்க்கையை ஒரு வேடிக்கை பொருளாக்கிட்டான். என் அண்ணா உனக்கு ஏதோ ஒரு பிச்சைக்காரனோட கல்யாணம் பண்ணி வச்சதா கேள்விப்பட்டேன். ஆனா இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் உன்னை இப்பவே இந்த கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். நமக்கு முதலிரவோ நடக்கும். வெண்ணிலாவின் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. அவள் அங்கிருந்து தன் குடும்பத்தை நோக்கி ஓடினாள். தேவராம் அவளுக்கு பின்னால் ஓடி வந்து அவளது கையை பிடித்தான். காத்தவராயனின் தம்பியை கோவிலில் கண்டதும் குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதை தடுக்க யாருக்கும் தைரியம் இல்லை. வெண்ணிலாவால் தன் முழு பலத்தை பயன்படுத்தியும் அவனது பிடியிலிருந்து கையை விடுவிக்க முடியவில்லை. அன்னைக்கு உன் கை என் கணத்துல பட்டுச்சுல்ல, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பூ மாதிரி மென்மையான கையை பிடிச்ச தீர்வன் நான் சபதம் எடுத்தேன். ஆனால் அவன் தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள் வலியால் அவனது அலறல் சத்தம் கோவில் முழுவதும் எதிரொலித்தது. வெண்ணிலா ரவுடி தேவாரத்தின் கையை ரத்தம் வரும் அளவுக்கு பலமாக கடித்திருந்தாள். தேவாரத்தின் பிடி தளர்ந்தது. வெண்ணிலா அவனை தள்ளிவிட்டு படிக்கட்டுகளை நோக்கி ஓடினாள். தேவாராம் ஆத்திரமடைந்தான். என்னைய கடிக்கிறியா நீ? இந்த ரொமான்ஸ் எல்லாம் போதும், நீ நான் என்ன பண்றேன்னு பாரு. இதை சொல்லிவிட்டு தேவராம் வெண்ணிலாவை துரத்தினான். அவன் கையில் ஒரு ஹாக்கி ஸ்டிக்குடன் ஓடினான்.
வெண்ணிலா வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருந்தாள். அவசரத்தில் படிக்கட்டுகளுக்கு அருகில் அவளது துப்பட்டாவில் கால் சிக்கி அவள் அங்கேயே நிலைதடுமாறி விழுந்தாள். தேவாராம் அவளிடம் விரைந்து வந்து கோபமாக கத்தினான். இப்ப பாரு உன் மண்டையை எப்படி பழக்கிறான். இதை சொல்லிவிட்டு அந்த ரவுடி தேவாராம் தன் ஹாக்கி ஸ்டிக்கை உயர்த்தினான். வெண்ணிலா பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கண்களை இறுக்கமாக மூடினாள். இனி தப்பிக்க வழியே இல்லை என்று அவளுக்கு தெரியும். ஆனால் 2 வினாடிகள் கடந்தன. 3 வினாடிகள் காத்திருந்தாள். ஹாக்கி ஸ்டிக் அவள் மீது படவில்லை. அவள் கண்களை திறந்து பார்த்தபோது அங்கிருந்த காட்சியை கண்டு அதிர்ந்தாள். தேவராம் அவளை பார்க்காமலேயே அந்த பிச்சைக்காரனை பலமாக அடித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று தேவராம் இதை கவனித்தான். அவன் பிச்சைக்காரனை பார்த்ததும் ஹாக்கி ஸ்டிக்கை கீழே இறக்கிவிட்டு சொன்னான், ஓஹோ, என்ன ஒரு பாசகார புருஷன். இதுவும் நல்லதுக்கு தான். இப்ப இவ விதவாயிடுவான். அதுக்கப்புறம் நான் இவ கூட முதலிரவ கொண்டாடுவேன். விதவ மறுமணம் நல்லது தானே. நான் ஒரு சமூக சேவை தானே செய்யறேன். ஆனால் ரத்த வெள்ளத்தில் இருந்த அந்த பிச்சைக்காரன் திடீரென முன்னோக்கி பாய்ந்து தேவாரத்தை பலமாக தள்ளினான். அவன் படிக்கட்டுகளில் உருண்டு விழுந்தான். அவனது உடலிலிருந்து ரத்தம் வெளியேறியது. அவன் அலறத் தொடங்கினான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு போலீஸ் ஜீப் அங்கே வந்தது. போலீசாரை கண்டதும் வெண்ணிலாவும் அவளது குடும்பத்தினரும் நிம்மதி அடைந்தனர். அவர்கள் இன்ஸ்பெக்டரை நோக்கி ஓடினர். அவள் ஏதோ சொல்ல முற்பட்ட போது இன்ஸ்பெக்டர் சொன்னார், இந்த பிச்சைக்காரனை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. மேடம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இது போலீஸ் விஷயம். இந்த பிச்சைக்காரன் காத்தவராயன் சாரோட தம்பியை அடிச்சிருக்கான். இவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஆனா இன்ஸ்பெக்டர் சார், இவர்தான் என்ன காப்பாத்தினாரு. வெண்ணிலா ஏதோ சொல்ல வந்த போது அவளது அண்ணி சரளா அவளை தடுத்து நிறுத்தி சொன்னாள், ஒண்ணு பண்ணு, நீயும் அவன் கூடவே போயிரு. ஜெயிலுக்குள்ள போய் 2 பேரும் ஆடு புலி ஆட்டம் விளையாடுங்க. இதை சொல்லிவிட்டு சரளா வெண்ணிலாவின் கையை பலவந்தமாக பிடித்து இழுத்துச் சென்றாள். போலீஸ்காரர்கள் பிச்சைக்காரனை கைது செய்தனர். அவனும் அமைதியாக அவர்கள் பின்னால் சென்றான். கமிஷனர் முதல் முதலமைச்சர் வரை அனைவரும் ஏன் அவனுக்கு தலை வணங்குகிறார்கள். வெண்ணிலாவுக்கு பிக் புல் நிறுவனம் அளித்த ஆஃபருக்கும் ராஜா லிங்கேஸ்வரனின் போன் காலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? மாலில் சலீம் டானிடம் அவன் என்ன சொன்னான்? வெண்ணிலாவின் தாத்தாவையும் அவளது அப்பாவையும் ராஜா லிங்கேஸ்வரன் பழி வாங்குவானா இல்லையா? அடுத்து என்ன நடக்கப் போகிறது? மீதமுள்ள கதையை தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் யூடியூப் சேனலில் அடுத்த எபிசோடை பாருங்கள். மேலும் பெக்கர் ஹஸ்பண்டின் அனைத்து எபிசோடுகளையும் கேட்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.